So hello guys, welcome back to new video. இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து ஒரு travel vlog இருக்க போகுது, ஃபுட் vlog அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நார்மலாக ஹாட் வீல் கலெக்ஷன் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட காரை வந்து சேர்த்து வைக்க ஒரு செட்டப் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தேடும்போது நாங்கள் வந்து காடுகள் வெப்சைட்டில் பார்த்தா 2000 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. ஆனால் 2000 ரூபாய்க்கு ஒருத்த அவ்வளோ கொடுத்து வாங்கணுமான்னு யோசிக்கும் போது ஏன் நம்ம தனியாக பண்ணக்கூடாதான்னு யோசித்தோம். சரி நம்மளே இறங்கி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால இன்னைக்கு அந்த DIY வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நம்ம டேரெக்டாக கிளம்பி போய் அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படியே நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டாக நமக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து அந்த டயர் தான். அந்த டயர் வந்து கண்டிப்பாக ஏதாவது பஞ்சர் கடை ஏதாவது போய் தான் வாங்கலான்னு இருந்தோம். ஆனால் என்னமோ லக்கியாக வர ஒரு வழியில் தூரமாக பார்த்தா அங்கேயே கீழே இருந்துச்சு. ஸோ அதே நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனால அந்த ஒரு காஸ்ட் நமக்கு மைனஸ் ஆயிடுச்சு. டயர் ஏதோ நினைச்ச மாதிரி கிடைச்சா கூட அதோட பார்க்க அந்த லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசாவே இருந்தது. கண்டிப்பாக பழசாக தான் இருக்கும், அதனால தூக்கி போயிருப்பாங்க. சரி அதை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கலான்னு போனதான் ஸ்ப்ரே பெயிண்ட். ஸோ ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து நீங்கள் வாங்குறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 120 rupees ஆச்சு. 120 rupeesக்கு நமக்கு அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த டயரில் இருக்கிற பிளைவுட் தான். ஸோ அந்த பிளைவுட் எதுக்குன்னா காரெல்லாம் பிளேஸ் பண்ண கண்டிப்பாக நான் தேவை. சரி நான் அது எங்கே போய் வாங்கலான்னு பார்க்கும்போது ஃப்ரெண்டோட வீட்டில் இப்போ ரீசெண்டாக அவங்க வீட்டு ஒர்க்கு நடந்திருந்தனால ஒரு பிளைவுட் அங்கே சும்மா இருக்கதா சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தோம், அது எங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சு. அதனால பிளைவுடை வாங்கிட்டோம். ஆனால் பிளைவுட் கட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மகிட்ட கட் பண்ண எந்த ஒரு டூல்ஸும் கிடையாது. அதுக்காக நாங்கள் வந்து ஒரு கடைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் அங்கே போயிட்டு அங்கே நம்ம கட் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 150 ஆச்சு. ஸோ 150 rupeesக்கு நான் கட் பண்ணி முடிச்சிட்டோம். கட் பண்ண வீடியோலாம் பார்த்துட்டு வந்துடுங்க. முக்கியமான விஷயம் எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு தேவையான ஒரு விஷயம் தான் லைட்டு. அந்த லைட் இல்லாமல் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த ஒரு ஃபைனல் லுக்கு வந்து நமக்கு பக்காவாக கிடைக்கும்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரிப் லைட் நம்ம தேவை. ஸோ ஸ்ட்ரிப் லைட்டும் நம்ம வாங்கிட்டோம். அதுவும் வாங்குற வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸ்ட்ரிப் லைட் வந்து அங்கே டயரோட சேர்த்து நாங்கள் வச்சு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 மீட்டர் ஏதோ வேணும்னு இருந்துச்சு. அதனால 2 மீட்டர் ஸ்ட்ரிப் லைட் நம்ம வாங்கிட்டோம். ஸோ ஸ்ட்ரிப் லைட்டுக்கான காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 200 rupees ஆச்சு. ஆனால் அது வந்து பேட்டரியில் தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் கரண்ட்டில் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒரு அடாப்டர் தேவை. ஸோ அந்த அடாப்டருக்கு மட்டும் 150 rupees ஆச்சு. அது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அது ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் மாதிரி ஆயிடுச்சு. பட் ஓகே எஸ், இனிமேல் தான் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிளைவுட்டை பிளேஸ் பண்ணிட்டு கார் எடுத்து வைக்க வேண்டியதான். ஸோ எல்லா ப்ராசஸும் அப்படி லைனாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ப்ராசஸ். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலி நம்ம வந்து எல்லாமே முடிச்சாச்சு. அந்த ஒரு ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ப்ராசஸாகவே இருந்துச்சு, ஆனால் செய்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குது நம்ம இப்போ பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக என்ன ஒரு அவுட்புட். ஆனால் இன்னும் கார் எதுவும் வைக்கல, எல்லாம் ஜஸ்ட் இந்த பிளைவுட்டும் அந்த லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு காரை நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே வச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வந்து நினைச்சதை முடிச்சிட்டோம். எல்லாமே பக்காவாக எடுத்து அரேஞ்சும் பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு அவுட்புட் வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் நினைச்சதை விட சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் அண்ட் ரிவ்யூஸை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணாலும் சொல்லுங்க. அண்ட் இது எப்படி பண்ணோங்கிறது ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் டீட்டெயில்டாக ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கமெண்ட்டை கேளுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இதை எப்படின்னு சொல்கிறோம். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.